பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. என்ன இசை வீடியோ கால் எல்லாம்? நீ தானே சாம் சொன்ன ரீச் ஆனதான் வாட்ஸ்அப் பண்ண அப்படின்னு. ஆமா இசை, வாட்ஸ்அப் பண்ணுன்னு சொன்னதான். அதுக்காக வீடியோ காலே பண்ணிட்ட. ஏன் சாம், நான் பண்ணக்கூடாதா? இல்ல இசை, என்ன இருந்தாலும் இப்போ நீ என் ஃப்ரெண்டோட சிஸ்டர். அது மட்டும் இல்லாம உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. நாம பேசுறது மட்டும் உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதுன்னா, இதுக்கு முன்ன நம்ம எப்படி இருந்தோன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்துன்னா இப்ப நம்ம பேசுறது தப்பா வரும் இசை. அது மட்டும் இல்லாம இது நான் அன்புக்கும் பண்ற துரோகம். நீ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. குற்ற உணர்ச்சியில உறைஞ்சிராத. அவரு ஆபீஸ் போயிருக்காரு, வீட்ல யாரும் இல்ல. அதனால நீ பயப்படாத. நான் எதுக்கு பயப்படணும்? அது மட்டும் இல்லாம அவ ஹஸ்பண்ட் இல்லாத நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவர் ஆபீஸ் போயிருக்காரு, நீ பயப்படாம பேசுனா என்ன ஆச்சு இவளுக்கு? சாம், நீ ரொம்ப யோசிக்காத சாம். வீட்ல யாருமே இல்ல. நான் வேற ரீச் ஆனதை நீ மெசேஜ் பண்ண சொன்ன. எப்படி நான் மெசேஜ் பண்ணாலும் நீ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பியே, நல்லா சேஃபா போய் சேர்ந்தாளா அப்படின்னு. அதான் நான் காலே பண்ணிட்டேன், அவ்வளவுதானே தவிர சாம் யோசிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் எதுவுமே யோசிக்கலமா. சரி சாம், ஹால்ல உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. அதுவும் நீ ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்க. ஆமா இசையா. அரசு அங்கிள் ஆண்டி எல்லாம் இல்லையா? ஏன்? இல்ல சாம், இது அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் வரும். நாம பேசுறது ஏன் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சாலாம் எதுவும் ஆக போறது இல்ல. ஆனா இசை, உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா உனக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ஏன் இசை, அவருக்கு நைட் ஷிஃப்டா? ஆமா சாம். உனக்கு டே ஷிஃப்ட்னா கஷ்டமா எல்லாம் இருக்கும். இல்ல இல்ல, நல்லா தான் இருக்கு. அப்புறம் சாம், நான் உன் கூட வாட்ஸ்அப் பண்றதெல்லாம் அரசு எங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அம்மாவை விட அப்பா தான் நல்லவங்க. அம்மாவாச்சும் நான் உன் கூட பேசுறது தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. ஆனா அப்பாக்கு ஏன் தெரியக்கூடாது? சாம், நீ இசை அவாய்ட் பண்றதான் அவளோட லைஃபுக்கு நல்லது. சரி இசை, நீ சேஃபா போயிட்டாலாம், அதுவே எனக்கு போதும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இசை, நான் வச்சிரவா? ஏன் சிரிக்க? இல்ல, உன் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு கல்யாண லைஃப்ல உன்னால எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை இசை, நிஜமாலுமே எனக்கு வேலை இருக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சாம்? நீ எப்போ எப்படி யோசிப்ப? உன் மனசு எந்த மாதிரி? என்னை பத்தி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கல்லம்மா, அப்புறம் எதுக்காக நான் வேண்டான்னு முடிவு பண்ணேன்? நீ பேசும்போது உள்ளுக்குள்ள எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இசை, நீ என் வாழ்க்கையில இல்லாதது உண்மை. அதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு மட்டும்தான் தெரியும் இசை. இப்போ நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்பவுமே என்னால் உன்னை வெறுக்க முடியலடி. ஆனா என் காதலை உன்கிட்ட காட்டவும் முடியாது. என்னால உன் வாழ்க்கையில எதுவும் ஆகவும் கூடாது. ஆனா ஒன்று இசை, இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேருக்குமான அந்த ஸ்வீட் மெமரிஸ் மட்டும் எனக்கு போதும். அம்மா புலம்புற மாதிரி வேற கல்யாணமோ இது எதுவும் எனக்கு வேண்டாம். என் கனவுலயே நான் உன் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். இந்த ஜென்மத்துல சாம், எனக்கு நீ மட்டும் போதும். உங்க அப்பா வேணா நம்ம 2 பேரையும் பிரிச்சிருக்கலாம். ஆனா என் மனசுல இருக்க ஒன்ன எப்பவுமே அவரால் தூக்கி போட வைக்க முடியாது. சாம், கனவுலயே நான் உன் கூட வாழ்ந்துட்டு தாண்டா இருக்கேன். நமக்குன்னு 2 குழந்தைங்க. உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு வராது. நடக்காத விஷயத்த கற்பனை பண்ணி யோசிச்சேன், இந்த வாழ்க்கையை ஓட்டிடுவேன். சாம், சொல்லு இசை. எதுக்காக இந்த மௌனம்? அதெல்லாம் இல்லை இசை, சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிடுறேனே. சரி சாம், வச்சிடுறேன். சரி. இன்னைக்கு எப்படியோ இசை கூப்பிட்டா, இனிமே கூப்பிட மாட்டா. அப்படியே வீடியோ கால் ஏதாச்சும் பண்ணாலும் அவளோட காலை அவாய்ட் பண்ணிடணும். சும்மா பேசினாலும் அது அன்புக்கும் இசையோட ஹஸ்பண்டுக்கு நான் பண்ற துரோகம். நீ இப்ப ரொம்ப நல்லவனாவே இருக்க சாம். உன்னால என் லைஃபுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் மேல நீ கொஞ்சம் கூட வெறுப்பு கூட காமிக்கல. இப்படிப்பட்ட ஒன்னே என் லைஃப்ல இழந்துட்டேனே. இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு அன்லக்கி யாருமே இல்லை. ரிலாக்ஸ் இசை, உன் வீடு மாதிரி இங்க நீ ஃபீல் பண்ண உனக்கு ஆறுதலா யாரும் வரப்போறதில்ல. எப்போ மாதிரி சாம நினைச்சிட்டு ஒரு தூக்கம், காலையில ஆஃபீஸ், இதுதானே உன் லைஃப். இப்போ என்ன புதுசா ஃபீல் பண்ணிட்டு? அத்தை, இப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் என் வயிறு வெடிச்சு நான் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன். என்ன மக்களே, ஒரு 6 இட்லி சாப்பிட்றதுல உன் வயிறு வெடிச்சிருமா? அத்தை, நான் 4 சாப்பிட்றதே பெருசு. 3 சாப்பிட்டுட்டேன், மறுபடியும் 3 எடுத்து வச்சிருக்கீங்க. இங்க பாரு, நல்ல சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். ஒரு ஆம்பளை பையனுக்கு 4 இட்லி காணுமா? ஆமாத்த, இனியாவ நானும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். எங்க போயிட்டா?
ஆமா, நீ தான் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். உனக்கு முன்னமே வந்து அது வயத்தை நிரப்பிட்டு அது போயாச்சு. நீ தான் அவளை தூக்கி வச்சு கொண்டாடணும். ஏன் அத்தை? அன்பு, அவ என் கூட இருக்கிறத விட உன் கூட தான் அதிகமா இருக்கா. ஆபீஸ்லயும் ஒன்னாதான் வேலை பாக்குறீங்க. வந்ததுக்கு அப்புறமா வேலைன்னு உன் ரூமுக்கு வந்துடுறான். தூங்குற நேரத்தை தவிர எப்பவுமே உன் கூட தான் இருக்கா. என்னை விட அவளை பத்தி உனக்கு தானே மக்களை தெரியும். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன் அத்தை? இல்ல, எதுக்காக அந்த ரூம்குள்ள இருக்க ரூம்ல ஒன்னையும் விட மாட்டேங்கிறா? ஆபீஸ் ஃபைல் தான் இருக்குங்கிறா. ஆபீஸ்க்கு சொந்தமானதுன்னா ஏன் மக்களே ஒன்னு விட மாட்டேங்கிறா? உனக்கு கூட தெரிஞ்சுக்க கூடாத விஷயம் ஏதாவது அங்க இருக்கா? எங்க எல்லார விடையும் அவளுக்கு நீதான் முக்கியம். அவகிட்ட காய்ச்சி பூச்சின்னு கத்துனாலும் அன்பு ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தங்கம். ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்ல. நம்ம இனியாவை பத்தி நமக்கு தெரியாதா? அவ சின்ன குழந்தை மாதிரி அத்தை. சின்ன குழந்தைங்க இது தரமாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒளிச்சு வைக்கும்லாம். அந்த மாதிரி குழந்தைத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. இதை நீங்க பெருசா எடுத்து உள்ள யாரையாவது கொண்டு வச்சிருக்காளா, அப்படியா இப்படியா அப்படின்னு எல்லாம் யோசிக்காதுங்க. இல்ல அன்பு, உனக்கே கல்யாணம் எடுக்க போறோம். அவ கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்புறம் பார்க்கலாம்னு பேசிட்டு இருக்கா. ஒருவேளை அவ மனசுல வேற யாராவது இருந்து அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல. சான்ஸே இல்லாத. இத நீங்க இல்ல யார் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவ ஏன் குட்டிமாத்த. அவ போன்ல கூட எங்க 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. அதே மாதிரிதான் என் போன்லயும். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு தெரியாத சீக்ரெட்னு ஒண்ணு இல்ல. அவளுக்கு தெரிஞ்சு அந்த சீக்ரெட் எனக்கு தெரியாதுன்னு ஒண்ணு இல்ல. அவசரத்துல பாதி நாள் என் போனை எடுத்துட்டு போக மாட்டேன். சைட்டுக்கே அவ போனை தான் எடுத்துட்டு போயிருக்கேன். ஒரு நாள் ஒரு போன், தேவையில்லாத மெசேஜ் எதுவுமே அவளுக்கு வந்ததில்ல. அதனால அவ மனசுல யாராவது இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை தூக்கி போட்டுருங்க. அப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா ஒரு தடவை கூட அவங்க கிட்ட இருந்து போன் வந்திருக்காதா? அப்புறம் இனி அவன் போனை தானே கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் அன்புன்னு தள்ளி போய் டெலீட் பண்றதோ இல்ல ஏதாவது கால் பண்ணிட்டு எனக்கு தரதோ வேலையை வச்சுக்க மாட்டான். அங்கதான் இருக்குடா எடுத்துக்கோ அப்படின்னு முடிச்சிருவா. இதுல தெரியலையாத்த ஏன் இனியாக்கு நான் தான் எல்லாம். அவ லைஃப் பார்ட்னரை பத்தி அவ இன்னும் யோசிக்கவே இல்ல. அப்படியே யோசிச்சாள்னா என்கிட்ட கண்டிப்பா அதை பத்தி கேட்டிருப்பா. நீங்க தேவையில்லாம பயப்படாதுங்க அத்த. நீ சொல்ற தங்கம் சரி, எதுனால பாத்துக்கோ. என்னை விட நீதான் கூடவே இருக்க. சரி அத்த. அன்பு, என்ன? வா ஸ்ருதிமா, நீயே உட்காரேன், எடுத்து வச்சிடுறேன். இல்லண்டி, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் அன்பு கூட தான் பேச வந்தேன். அப்படியா? சரி தங்கம், சாம்பார் வைக்கவா? வைங்க அத்த. பிரியாண்டி, நான் அன்பு கூட பேசணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா பேசுமா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு பிடிக்காத எதையாவது பேசினா அப்படியே வச்சுட்டு போயிடுவான். ஏண்டி, நான் பேசுறது அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ அப்படி இல்லம்மா, நான் வேற வளவலான்னு பேசிட்டேன். சாப்பிட்டதுக்கு பிறகு பேசுன்னு சொன்னேன். இந்த வீட்டுல நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன்ட்ட சந்தோஷமா என்னால பேசி சிரிக்க கூட முடியல. ஒன்னில உங்க பொண்ணு அவன் மடியில படுத்த மாதிரி இருக்கா, இல்லனா நீங்க பாசமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. தனியா அவன் கூட ஒரு 2 வார்த்தை பேச கூட முடியல. அப்படியா? சரிம்மா, நீ பேசு. சாம்பார் மட்டும் அவனுக்கு எடுத்து வச்சுட்டு போயிடுறேன். அதுக்குதான் பொண்டாட்டி மாதிரி நான் நிக்கல. நான் பாத்துக்கலாம், நீங்க கிளம்புங்க. சரி ஸ்ருதி, அன்புக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது. அன்புக்கு தேங்காய் சட்னி பிடிக்காததுனால இனியாக்கும் பிடிக்காது. மது நீயே உட்காந்து சாப்பிடுவோன்னு தேங்காய் சட்னி எடுத்து வச்சிருக்கான். அன்புக்கு சாம்பார் தான் பிடிக்கும், மாத்தி தேங்காய் சட்னி எடுத்து வச்சிடாத. அன்புக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்காம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு, அதுல ஒரு அர்த்தமா இருக்கு. அன்புக்கு பிடிக்காதது இனியாக்கு எதுக்கு பிடிக்காம இருக்கணும்? மறந்துடாத ஸ்ருதி, தேங்காய் சட்னி எடுத்து வச்சிடாத. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், சாப்பிடாம போயிடுவான். அதெல்லாம் அவரை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. சரிம்மா. என் அத்தையோட வயசுக்கு நீ பேசின பேச்சுக்கு உன் பல்லையெல்லாம் கலட்டி இருக்கணும். ஆனா எவ்வளவு வெகுளித்தனமா சிரிச்சுட்டே போறாங்க. எப்படி இவ புத்தி இவ்வளவு கேவலமா இருக்கு? வர கோவத்துக்கு ஓங்கி ஒண்ணு இழுத்துடலான்னு தோணுது. இதெல்லாம் அடிக்கிறது கூட கடுப்பா வருது. அன்பு, என்ன? நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போக போறேன். சரி, யாரும் உன்னை எங்க புடிச்சு வச்சா? இல்ல அன்பு, வித்யாவோட என்கேஜ்மெண்ட்டுக்காக தான் வந்தேன். ஆனா இது வரைக்கும் நீ என்ன வெளியே எங்கேயுமே கூட்டு போனதில்ல அன்பு. எனக்காக? உனக்காக இல்ல, முத நீ சாப்பிட்டு நான் சொல்றேன். இரு அன்பு, நானே எடுத்து வைக்கிறேன். போதுமா? சொல்லு, என்ன விஷயம்? சாப்பிடு அன்பு, அப்புறமா சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டு, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து அன்பு, நீ இது வரைக்கும் என்ன எங்கேயுமே கூட்டு போனதில்ல. சரி. நான் வேணா உனக்கு அள்ளி தரவா? என்ன? இல்ல, சாப்பிடாம கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு ஒய்ஃபுக்கு அவளோட ஹஸ்பண்ட் மேல எல்லா உரிமையும் இருக்கு. ஆமா. எனக்கும் உன் மேல எல்லா உரிமையும் இருக்குதானே? எல்லாருமே லவ் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க எல்லாம். ஆமா. நான் உங்களுக்கு அள்ளி தரேன் அன்பு. அப்படியே நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுருங்க. ஸ்ருதி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவமான உண்மைதான். ஆனா இதெல்லாம் கல்யாணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் காதலிக்கிறவங்களுக்கும் மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அன்பு, இல்ல ஸ்ருதி, உண்மைதான்.
அதனால இந்த ஒய்ஃப் லவ்வர் குலையிற மாதிரி என்கிட்ட குலைஞ்சு குலைஞ்சு பேசாத. என்ன பேசணுமோ அதை ஒரே லைன்ல பேசி முடிச்சிரு. நீ குலைய தான் எனக்கு கடுப்பாகுது. கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸ்ருதி, ஆனா ரொம்ப இரிட்டேட் ஆகுது பாத்துக்கோ. அதனால சுத்தி வளைச்சு தூபம் போடாம என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு. நான் பேச வர்றதுக்கு முந்தையே நீ இப்படி சொல்லிட்ட. இதுக்கு மேலேயா நான் சொல்ல வர விஷயத்துக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்க போற? அதை நான் பாத்துக்கிறேன், நீ என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு. இல்ல அன்பு, இது வரைக்கும் நாம எங்கேயும் வெளியே போனதில்ல. சோ ஸோ நம்ம 2 பேருக்கும் ராஜேஷ் தேட்டர்ல 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். அமரன் படம் நல்லா இருக்கும். நானே 2 தடவை பார்த்துட்டேன். பார்த்த படத்துக்கு எதுக்கு மறுபடியும் டிக்கெட் வாங்கி வச்சிருக்க? இல்ல அன்பு, உங்க கூட பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்ல. சரி என்ன அதனால 6 மணிக்கு தான் படம். கூட்டிட்டு போறீங்களா? ஒரே டென்ஷனா இருக்கு அன்பு. எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. அன்பு சரி போலாம். அன்பு, நிஜமாவே கூட்டு போறீங்களா? ஆமா. நிஜமாவா அன்பு? ஆமா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சரி 6 மணிக்கு தானே படம், ஒரு 5:45 போலாம். ராஜேஷ் தேட்டர் வந்துரு. நான் வரணுமா? ஒன்ன தேட்டர் கூட்டு வர்றதுக்காக இனிமே தேர் ரெடி பண்ண முடியுமா? இல்ல அன்பு, நான் என்ன நினைச்சேன்னா நீங்க வந்து கூட்டு போவீங்க அப்படின்னு. பரவாயில்ல அன்பு, நீங்க என்ன கூட்டு போறதே பெருசுதான். நானே வந்துடுறேன். ம் பேச வேண்டியதை முடிச்சிட்டே எல்லாம்? ஆமா அன்பு, அவ்வளவுதான். சரி நகரு, எனக்கு டைம் ஆகுது. அன்பு, சாப்பிடாம போறீங்க? அன்பு, இப்ப என்ன நடந்ததுன்னு சாப்பிடாம போகுது? என்ன மச்சான், எங்கடா இருக்க? வீட்ல. டேய் ஆபீஸ் டைம் ஆகுது, நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டேன்டா. உன் வீட்டுக்கு வர்றதுக்கு இப்பதான் கிளம்புறேன். சரி ராஜேஷ் தேட்டர்ல உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க எல்லாம்? என்ன எருமை, ராஜேஷ் தேட்டர்ல உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க எல்லாம் சொன்னேன். ஆமா, ஏன்? 2 டிக்கெட் வாங்கி வை, இன்னைக்கு நம்ம படத்துக்கு போறோம். என்னடா திடீர்னு போன் பண்றா, திடீர்னு டிக்கெட் எடுத்து வைக்க சொல்றா? அதுவும் 2 டிக்கெட்டுங்கிறா. வழக்கமா 3 தானே எடுக்க சொல்லுவேன். 2 போதும். மச்சான் வேற ஏதாவது படத்துக்கு போறமாடா? ஏய் வந்தேன் பை, உன்னை கொன்றுவோம் பாத்துக்கான். ஈவினிங் 6 o'clock அமரன் படம், 2 டிக்கெட் மறந்துடாத. டேய் உண்மையை சொல்லு, நிஜமாவே அமரன் தானா இல்ல நீ வேற ஏதாவது டிக்கெட் எடுத்து வச்சிருக்கியா? நான் வந்தேன்னு வைடா. இல்ல மச்சான், இனியாவை கலட்டி விட பாக்குறேல, அதான். நான் சொன்னதை நீ பண்ணா போதும். சரி. இவன் எப்படி இனியாவை கலட்டி விடுவான்? ஒருவேளை லாஸ்ட் டைம்ல நம்மளதான் கலட்டி விடுவானோ? ஏற்கனவே கண்ணம்மா செல்லமான்னு கண்ணா பின்னான்னு சுத்திட்டு தெரியான். இதுல எங்க 2 பேர்ல யார மறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சாம், மனசை திடப்படுத்திக்கா. யார வேணாலும் நம்பு சாம், காதல்ல உருண்டுட்டு இருக்கவன மட்டும் நம்பாத. ஆனா நாம போறோம் தானே சொன்னான். ஏ அம்மா, அதுக்கு வாய் இருந்தா அழுதுறண்டி அம்மா. எப்பவுமே உன் வாய் இப்படி கோண வாயா தான் இருக்குமா? ஆளுகிட்ட எல்லாம் சிரிச்சு கழிச்சு பேசாண்டாமா? சிரிச்சு கழிச்சு பேசணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு வெத்தலை கல்லை எடுத்து வச்சுட்டு இடிச்சிட்டு இருக்கணும். சும்மா வெட்டியா இருந்தா சிரிச்சு கழிச்சு பேசலாம். வீட்டுக்கு வந்த மருமகளுங்களுக்கு தான் வேலை இருக்கேன். இதுல எங்க இருந்து சிரிச்சு கழிச்சு பேச? செய்ய வேலைய சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா செய்யணும். அப்பதான் சமைக்கணும் உடம்புல ஒட்டம். உடம்புல ஒட்டணும்னா சொல்லு, நீங்களும் வந்து சமைக்கணும். ஏன் இப்ப என்ன ஆயி போச்சு, நீ இப்ப பிடிபடுத்திட்டு இருக்க? என்ன ஸ்னோ? கேட்கலாம், ஏன் திட்டானே சொல்லு. ஒண்ணும் இல்ல ஸ்னோலி, அங்க ஒரு சுருட்டை வந்திருக்கலாம். ஏன் அம்மா, வீட்டுக்கு வந்தாலே சுருட்டை பேச்சுதாம்மா. போட்டி ஏன் இந்த சுருட்டை தொல்லை தாங்க முடியல. காலையில ஒரு காஃபி கேட்டு, ஏடி காபி காலையில எல்லாரும் குடிக்கதானே, ஒரு கிளாஸ் காபி குடிக்கிறதுல என்ன குறைஞ்சா போயிட்டேன். பாட்டி அதே நேரத்துலதான் அன்பை எழும்பி வெளியே வந்தாரு. 2 பேருக்குமா சூடு பண்ணி கொடுத்தேன். அதே காஃபியை தான் பாட்டி இந்த அன்பு குடிச்சாரு. ஆனா இந்த சுருட்டை இருக்கே சுருளி, சூடே இல்ல. இது சூடு பண்ணாம புதுசா காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு கேக்குது. இதுக்கு என்ன கல்யாணம் ஆயிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு தானே வந்திருக்கு. வரணும் வாழ்த்து சொல்லணும், கொட்ட வேண்டியதை கொட்டிட்டு போயிருக்க வேண்டியது தானே. ஏன் அம்மா, இத அந்த கிழவனுக்கு காத்துல போய் சொல்லாமா? என் பியார அழகுக்கு நடக்கும் உடைக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு சுருட்டை அது தலையில கட்ட பாக்கான். பாட்டி சுருட்டையை கட்ட பாக்கட்டு, சுருளியை கட்ட பாக்கட்டு, அவளை இந்த வீட்டுக்கு தானே வரப்போறான். அப்பப்ப வாரா ஸ்டே பண்றான். எல்லாம் இந்த இசையை சொல்லணும். அவன் மட்டும் இன்னொருத்தன் தான் வேணும்னு போகாம இருந்திருந்தாள்னா இந்நேரம் சாம்க்கு அவளுக்கு அந்த ரூம். அப்படியே சாம் வீட்லயே அவ இருந்தாலும் அந்த ரூமை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் அவ பாட்டுக்கு அமெரிக்கா போயிட்டான். இப்ப அந்த ரூம் காலியா தானே கிடக்குது. அதுக்காக இந்த சுருட்டையை பிடிச்சு வச்சிருக்காவ. இந்த தாத்தாக்கு ஒரு ஆள் வீட்டுல குறைஞ்சா இன்னொரு ஆளை உள்ள தூக்கி வச்சிடணும். இது என்ன ஃப்ரிட்ஜா? ஒன்ன எடுத்துட்டு ஒன்ன தூக்கி உள்ள வைக்க? ஏட்டி போய் சேர்ந்துராட்டி. அம்மாவா? மது எங்க போயிருக்கா பாட்டி? கோயிலுக்கு போயிருக்கா. அம்மா சாமி கும்பிட போயிருக்காங்க. எங்க? அங்க கோயிலுக்குடா. அப்பா பாவா
இப்ப வந்துருவான். ஆமாடா அப்படிதான். ஏன் பாட்டி, எனக்கு ஒரு டவுட். கேட்டு சொல்லு. அன்புக்கு இந்த வீட்ல ஒரு பெரிய இடமே இருக்கு. அதுல உனக்கு ஒரு பொறாமை, அது எனக்கு தெரியும். என்ன முறைக்க? அதுல உனக்கு பொறாமை இருக்குதானே? போட்டி எப்ப பார்த்தாலும் வாயாம மது மதுன்னு கூப்பிடாள்வளேன்னு ஒரு கோவம். உன் புருஷனுக்கு இல்லாத அறிவு என் பேரனுக்கு இருக்குன்னு ஒரு கோவம். அப்படியெல்லாம் இல்ல. ஏட்டி, நீ யாரு, எப்படிப்பட்ட வில்லி எனக்கு தெரியாதா? சரி, முறைச்சது காணும். சொல்ல வந்ததை சொல்லி தொலை. நானே மறந்துட்டேன். அன்புக்கு இந்த வீட்ல பெரிய ஒரு இடமே இருக்கு. அன்பு கட்டிக்க போறவதான் இந்த சுருட்டை. அப்புறம் பாட்டி, சுருட்டைன்னு அவளுக்கு தெரிய வந்துட்டுன்னு வச்சுக்கோ, நான் பேர் வச்சேன்னுலாம் சொல்லக்கூடாது. சுருட்டைன்னு பேர் வச்சது நீங்க தான். அதனால தைரியமா கெத்தா நான் தான் பேர் வச்சேன்னு சொல்லிருங்க. ஏடி மேட்ரு என்னன்னு சொல்லு. அதான் பாட்டி, இப்பயே இவளோட ஆதிக்கம் எங்க வீட்டுக்கு மேலேயே ரெக்கு கட்டி பறந்துட்டு இருக்கு. இவ மட்டும் அன்பை கல்யாணம் பண்ணி இங்க வந்துட்டாள்னா நம்ம பாட பெரும் திண்டாட்டமா இருந்துரும் போலயே. இவளுக்கு எக்ஸ்ட்ராவா காஃபி போட்டு கொடுக்கறதுக்காண்டியே நான் பூஸ்ட் குடிக்கணும் போல இருக்கேன். அதனால நான் சர்ச்சில் ஒரு வேண்டுதல் வைக்க போறேன். வேண்டுதல்னு சொல்லிட்டு சிஸ்டரா போறேன்லாம் சொல்லிடாத. நீ தலைக்குள்ள நின்னாலும் உன்னை ஏத்துக்க மாட்டாவ. இல்ல பாட்டி, வாரத்துல ஒரு நாள் சாப்பிடாம கடவுளுக்காக இருக்க போறேன். யாரு, நீயா? ஆமாயா. சரி சரி, மேல சொல்லு. அதான் பாட்டி, வாரத்துல ஒரு நாள் சாப்பிடாம இருந்து கடவுள்கிட்ட வந்து தீவிரமா கேட்க போறேன். அன்பு இனிய காலத்துல தாலி கட்டினா கூட ஒண்ணும் இல்ல, இந்த சுருட்ட காலத்துல தாலி கட்டிடக்கூடாதுன்னு. வாகம். அது மட்டும் இல்லாம நம்ம சர்ச்சுன்னு இருக்கோம்னா மத கோயில் கோயில்னு இருக்கா. அவங்க என்னைக்கு விரதம் இருப்பாங்க? அவள்கிட்ட கேளு. நான் இப்ப வருவாயில. அப்பனா அவள்கிட்ட சொல்லி விரதம் எடுக்க சொல்ல போறேன். எதுக்குன்னா அன்பு இனிய காலத்துல தாலி கட்டி இனியா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனாலும் சுருட்ட காலத்துல தாலி கட்டிடக்கூடாது. அது சரி பாட்டி, எங்க வயசுக்கு நாங்க ஒரு நாள் இருக்கோம்னா உங்க வயசுக்கு நீங்க 2 நாள் சாப்பிடாம இருக்கணும். அந்தால போய் சேரதுக்கா? உங்களுக்கு நானே சுருட்டை இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஏட்டி வரதமோ என்னவோ நீ மட்டும் பாத்துக்க. ஏன் உயிரை தொங்க விடாதாம? இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறா பாருங்க. அங்க ஒண்ணு என்னன்னா, பரிசு எழுத போகும்போதெல்லாம் கடவுளை கும்பிடுது. அதை இருந்துட்டு படிக்கலாமா? இவன் என்னடானா சர்ச்சுக்கு வரதை எடுக்க போறேங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கடவுள் இருக்காரு. தேவைன்னா மட்டும் கடவுளே கடவுளேன்னு கூப்பிடாது. ஆசைப்படது கிடைச்சிட்டான், கடவுள் அங்க தூக்கி ஓரமா வை அப்படிங்க மாதிரி இருக்குது. இப்ப வருவாசனம் போலாமா? வர்றா. என்ன இன்னைக்கு அமர்க்கிழமை கிளம்பி இருக்க போலாம்? நீ தானடா சொன்ன ஈவினிங் படம் பார்க்க போறோம்னு. சாப்பிட்டு சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன். நிஜமாலுமே நம்ம எங்கேயாவது ஊர் சுத்த போய் ரொம்ப நாள் ஆகுது பத்தியா நீயா? ஆமா அன்பு, எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாம நிறைய போட்டோ எடுக்கிறோம், எல்லா சோஷியல் மீடியாலையும் தெரிக்க விடுறோம், ஜாலியா இருக்கும். என்ன நீயா, என்ன தெரிக்க விட போற? ஓ அதுவா ஸ்ருதி, இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ராஜேஷ் தேட்டர் அமரன் படம். என்ன ராஜேஷ் தேட்டருக்கு அமரன் படம் பாக்குறதுக்கு நான் அன்பு சாம் நாங்க 3 பேரும் போக போறோம். என்ன ஏன் அன்பு, நீ ஸ்ருதியை கூப்பிட்டுருக்கலாம்ல, நம்ம 4 பேரும் போயிருக்கலாம். ஏ லூசு, அவளும் வர்றான். ஓ அப்படியா, அப்ப ஜாலியா இருக்க போகுது. வழக்கமா நம்ம 3 பேரும் தான் அலப்பறை பண்ணுவோம், நம்ம கூட ஸ்ருதியும் சேர்ந்துட்டான். இன்னைக்கு கலக்குறோம். அப்புறம் அன்பு, படம் முடிச்சிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. சாம் வேற வேலைன்னு ஒரே டென்ஷனா இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தான். அது பக்கத்துலயே பட்டர்ஃப்ளை எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நம்ம அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா போதும். சொல்லிட்டீங்கல்ல மேடம். இனியா ஒரு நிமிஷம். என்ன ஸ்ருதி, நீ என்ன படிச்சிருக்க? இன்ஜினியரிங். என்ன புதுசா கேக்குற? நான் மட்டும் இல்ல, நானும் அன்பு சாம் 3 பேரும் ஒன்னாதானே படிச்சோம். ஒன்னு கேட்டா ஒன்னு பத்தி மட்டும் பேசினியா? அது என்ன உடனே கூட அன்பு சேர்த்துக்கிறேன்? இல்ல ஸ்ருதி சொல்றேன். அது இருக்கட்டும், உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் ஒன்னே கிடையாதா? என்னாச்சு ஸ்ருதி? இன்னும் என்னதான் இனியா ஆகணும்? இவன் என்ன இனியா கிட்ட பேசிட்டு இருக்கா? அதுவும் தனியா வேற கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. தேட்டர் போலான்னு அவன் கூப்பிட்டாதான் நீ பல்லையும் இழிச்சிட்டு அவன் பின்னாடி போதுக்கு ரெடி ஆயிருவியா? இல்ல ஸ்ருதி, நாங்க அடிக்கடி வெளியே போறதான். நான் அன்பு சாம் இசை இருக்கும்போது இசையும் கூட்டு போவோம். சாம் வேற கொஞ்ச நாளாவே வேலை டென்ஷன் மூட் அவுட்ல இருந்தான். அதான் வெளியே போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு யோசிச்சிருப்பான். இல்ல நீ எனக்கு புரியல. அன்பு கூட எனக்கு தான் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்களா இல்ல ஒன்ன முடிச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸ்ருதி, நான் தான் அவன்கிட்ட படத்துக்கு கூட்டு போது கேட்டிருந்தேன். நாங்க 2 பேரும் போதுக்காக தான் டிக்கெட்டே எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு அறிவில்லையா இனியா? அதான் அளவுக்கு மீறிய படிச்சிருக்கேல்ல. ஒரு ஆம்பளை கூட எந்த லிமிட்ல இருக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? நைட்ல பார்த்தா அவன் ரூம்ல போயிருக்க, காலையிலே அவன் கூட போற. இல்ல என்னதான் அன்பு கல்யாணம் பண்ணிக்க போறானா இல்ல ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க போறானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இல்ல ஸ்ருதி, எனக்கு நீ போறது தெரியாது. ஈவினிங் தியேட்டர் போறான்னு மட்டும் சொன்னேன்.
அப்போ நான் என்ன நினைச்சேன்னா சாம் வேற ஏதோ மூட் அவுட்ல இருந்துட்டு இருந்தான். எப்பவும் நாங்க அப்பப்ப போறதானே நினைச்சிட்டேன். சத்தியமா நீங்க 2 பேரும் போற பிளான்னு எனக்கு தெரியாது ஸ்ருதி. தெரிஞ்சிருந்தா மட்டும் அவனை என் கூட விட்டுருப்பியா? எங்களுக்கு நடுவுல தானே வந்து உட்கார்ந்துருப்பேன். சே, என்ன பொண்ணு வா, 2 பேரும் ஒரே வீட்ல ஒன்னாவே வளர்ந்துருக்காங்க. அசிங்கம் பிடிச்சவ இவ கற்பனை எந்த மாதிரி இருக்கு. இதுவே வேற யாராவதா இருந்தா இனியாவே லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருப்பான். எனக்கு ஒரே ஒரு டவுட் இனியா. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. பர்சனலா நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது நடுவுல வந்து உட்கார்ந்துருவியா? ஸ்ருதி என்ன பேச்சு பேசுற? ஏன் நேத்ரி அசிங்கமே இல்லாம நீ அதை தான் பண்ணுவ. எவ்வளவு கேடு கெட்ட கேரக்டர் தெரியுமா நீ? எப்ப பார்த்தாலும் அன்பு அன்புன்னு அவனை மயக்கிறதுக்காகவே பண்ணிட்டு இருக்க. வார்த்தை விடாத ஸ்ருதி. இந்த வீட்ல யாருமே என்ன இந்த அளவுக்கு அசிங்கமா பேசினது இல்ல. இங்க பாரு இனியா, இந்த நடிக்கிற வேலை, பல்ல காட்டுற வேலை, மயக்கிற வேலையெல்லாம் அன்போட வச்சுக்கோ. என்கிட்ட நடிக்காத. கல்யாணம் பண்ணிக்க போற நாங்க 2 பேரும் வெளியே போறதுக்கு பிளான் போட்டிருந்தோம். நடுவுல உனக்கு வெக்கமே இல்லையா? தப்புதான் ஸ்ருதி, என் மேலதான் தப்பு. சாரி. இவ்ளோ கேவலமா இந்த பொண்ணு பேசுறா. எவ்வளோ கோவத்திலையும் அசிங்கமான ஒரு வார்த்தை அன்பு வாயிலேருந்து வராது. இந்த பொண்ணு இவ்வளோ அசிங்கம் பிடிச்சவளா இருக்கா. இவ மட்டும் அன்புக்கு பொண்டாட்டி ஆயிட்டா இந்த வீட்ல 4 கோடு போட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். சே, இந்த டாக்டர் பசங்க வேற இன்னைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. வீட வேற ரெடி பண்ணிட்டோம். கிச்சன்ல மட்டும் லைட் ஃபியூஸ் போயிருக்கு. சாம விட்டு அதுல ஒரு லைட் போட்டா மட்டும் போதும். சாமே வந்துட்டான். ஒரு நிமிஷம் சாம். என்ன அன்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ திட்டம் போடுறியா, இல்ல இனியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ திட்டம் போடுறியா? ஏன் ஸ்ருதி, நான் ஏதாவது திட்டம் போடணும்னு நீ நினைக்கிறியா? என் ஃப்ரெண்டோட ஃபியூச்சருக்கு எது கிடைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதோ அதுக்கு கூட நான் ட்ரை பண்ணலாம். சாம், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா வேணா பிசினஸ்ல பெரிய ஆளா இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி போட்டு உன் ஃப்ரெண்டுக்காக உன் ஃப்ரெண்டு கம்பெனிலே நீ இருக்கலாம். அது நீ ஆச்சு, உன் ஃப்ரெண்ட் ஆச்சு. ஆனா சாம், இதெல்லாம் உன் வீடு கிடையாதே. இது ஏன் மாமனார். பாதிக்கு மேல அன்போட அப்பா விக்னேஷ் அங்கிளோட சொத்து. சரி, இங்க மத்தவங்களே கொஞ்சம் அடங்கிதான் போகணும். இதுல அராஜகம் நடத்ததுக்கு நீ ஒண்ணு இந்த வீட்டு பையன் கிடையாது. எல்லா ஷேர்லயும் 75% விக்கி எங்களோட தான். இதுல எவனைய பிடிச்சிருக்குன்னு குடும்பத்தை தூக்கி போட்டு போன உன் முன்னாள் காதல் இசை இருக்கால. ஏய், இசையை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன. இங்க பாரு சாம், அவளுக்கு கூட இந்த வீட்ல கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா மத்தவங்க நீங்க எல்லாம் அடங்கிதானே இருக்கணும். அதுல நீ எவனோ ஒருத்தனோட பிள்ளை. இங்க எதுக்கு வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஷிப்ப ஆபீஸோட முடிக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் ஸ்ருதி, விக்கி அங்கிள் இதுல 70% ஷேர் என்னோடதுன்னு எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணதில்ல. அப்புறம் அவருக்கு இதுல விருப்பமும் இருக்காது. இந்த வீட்டு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருக்காரு. 75% ஷேர் அவரோடதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நீ இப்ப சொல்லி காமிக்கிறீங்க உன் மாமனாரோடதுன்னு. அப்படி எந்த இடத்துல மென்ஷன் பண்றது விக்கி எங்களுக்கு பிடிக்காது. இங்க பாரு சாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆபீஸோட இருக்கட்டும். மேபி ஓடி போன இசை நீ கல்யாணம் பண்ணிருந்தியன்னா? வேண்டாம் ஸ்ருதி, இசையை பத்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. சரி, ஏதோ ஒண்ணு. மேபி அவளை நீ கல்யாணம் பண்ணிருந்தியன்னா இந்த வீட்ல உனக்கு உரிமை இருக்குன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன், உனக்கு தனியா கார் இருக்குதானே? அது என்ன, பைக் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு 3 பேரும் ஒண்ணா ஆபீஸ் போறது, மறுபடியும் இங்க வந்து பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புற. அவ்வளவுக்கு என்ன உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்? இப்ப என்ன? இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சாம். ஆபீஸ்க்கு உனக்கு சம்பந்தம் இருக்கலாம். சோ நீ இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அப்புறம் சாம், உனக்கு அன்புக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் உங்க ஆபீஸோட முடிஞ்சிடட்டும். உன் லிமிட் என்னமோ அதுலயே இருந்துக்கோ. தாத்தா எனக்கு அன்புக்கு தான் கல்யாணம் பேசி வச்சிருக்காரு. நீ 3ஆவதா புகுந்து இனியாவ உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலானோ ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்காத சாம். நான் வரேன். ஒரு நிமிஷம், என் அன்புக்கு இனியாவதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான். இந்த ஆசை என்னோட ஆசை மட்டும் இல்ல. இந்த வீட்டுல சின்னதா ஒரு குழந்தை இருக்கே, நிலாக்ஷா, அதான் ஆர்த்தியோட குழந்தை. அந்த குழந்தைகிட்ட போய் அன்பு அண்ணனுக்கு ஒய்ஃபா இனியா வரணுமா இல்ல ஸ்ருதி வரணுமான்னு கேட்டான். இல்ல நீ கேட்டு பாரு ஒரு தடவை நிலாக்ஷாவை கூப்பிட்டு. அதை விடு, ஸ்னோலினை எடுத்து வச்சுட்டு நான் வேணுமா இனியா வேணுமான்னு கேட்டு பாரு. அவ மழல பேச்சுல இனியா அத்தை தான் வேணான்னு சொல்லுவா. நீ என்கிட்ட பேசின பேச்சு தாத்தாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வை. ஏன்னா ஸ்ருதி இந்த வீட்டுல யாரும் என்ன வெளியாளா பாக்கல, வெளியில இருந்து வந்த ஒன்ன தவிர. அப்புறம் நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டியே, அன்புக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்றியான்னு. தாத்தா உன்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாத்தாவோட ஆசை நானும் விட்டுட்டேன். தேவையில்லாம என்னை யோசிக்க வச்சிடாத. நான் யோசிச்சா என் அன்போட மனசை எப்படி மாத்தனேன்னு எனக்கு தெரியும். உன்னை இந்த வீட்ல இருந்து எப்படி துரத்தனன்னு எனக்கும் தெரியும். அன்பு கூட நீ க்ளோஸா இருக்கிறதுனாலதான் அவனால ஏன் கூட நெருங்க முடியல. இன்னும் ஒரே வாரத்துல இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாம இந்த வீட்டுல இருக்கவங்களே உன்னை வெறுக்கிற மாதிரி நான் பண்ணல. சவால். சூப்பர் ஸ்ருதி, இப்பதான் உன்னோட ரியல் கேரக்டர் வெளியே வருது. ட்ரை பண்ணி பாரு. ஒரு வாரம் என்ன,
ஒரு வருஷம் வேணாலும் எடுத்துக்கோ. இந்த வீட்ல ஒரே ஒருத்தருக்கு ஸ்னோலினா இருக்கலாம், நிலாக்ஷாவா இருக்கலாம், யாராவது ஒருத்தருக்கு இந்த சாம் மேல வெறுப்பு வர மாதிரி நீ பண்ணி பாராய். ட்ரை பண்ணி பாரு ஸ்ருதி. சவால். ஒரே வாரத்துல இந்த வீட்ல இருக்க எல்லாரும் உன்னை அடிச்சு துரத்தல. ம் ட்ரை பண்ணு. நான் வரேன், செஞ்சு காமிக்கிறேன்டா. ம் கிளம்பலாமா? ஆ எங்க இனியா என்ன வரலையா? வெளியே வந்தாடா, என்னன்னு தெரியல. வந்த வேகத்துல ரூமுக்கு போயிட்டா. என்னாச்சு இவளுக்கு? நல்லா தானே இருந்தா. சரி இருடா, நான் அவளை கூப்பிட்டுட்டு வரேன். ம் பர்சனலா நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது நடுவுல வந்து உட்கார்ந்துருவியா? இனியா, அன்பு, என்ன? என்னாச்சு? நல்லா தானே இருந்தா, அழுதுட்டு இருக்க உட்காந்து. இல்ல அன்பு, ஏதோ ஏதோ கண்ணுக்குள்ள வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்து. எங்க காட்டு. இல்ல அன்பு, போயிடுச்சு. சரி கிளம்பு, ஆபீஸ் டைம் ஆகுதுல்ல. இல்ல அன்பு, எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. என்னாச்சு? நீ நல்லா தானே இருந்த. ஈவினிங் நாம வெளியே போறோம்னு சொல்லும் போது கூட சந்தோஷமா தானே இருந்த. இல்ல அன்பு, என்னால இன்னைக்கு எங்கேயும் வர முடியாது. நீ சாம் கூட்டு போ. நீ இல்லாம நாங்க என்னைக்கு வெளியே போயிருக்கோம்? சரி குட்டிமா, நீ நல்லா ரெஸ்ட் எடு. மாமாவோ இல்ல அப்பாவோ ஃப்ரீயா இருந்தா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்றேன். ஈவினிங் நானே வந்து உன்னை கூட்டு போறேன். இல்ல அன்பு, எனக்கு இன்னைக்கு வெளியே வர மைண்ட்லாம் இல்ல. என்ன இப்படி சொல்ற? நீ இல்லாம நாங்க எப்படி போக? இல்ல அன்பு, சத்தியமா என்னால இன்னைக்கு முடியாது. நீ இல்லாம நாங்களும் போகல இனியா. இங்க பாரு, ஹாஸ்பிட்டல் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இரு வீட்ல. ஈவினிங் 5 o'clock ரெடி ஆகி இரு, நானே வந்து கூட்டு போறேன். அப்புறம் இனியா உனக்கு தலைவலி, என்னால உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் அன்பு, இன்னைக்கு நீங்க 2 பேரும் சைட்டு பார்க்க போகணும்ல. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி 5 o'clock நான் வரேன்னா. என்ன? இல்ல அன்பு, நான் வரல. இங்க பாரு, கோவத்தை கிளப்பிட்டு இருக்காத பாத்துக்கோ. சந்தோஷமா தானே கிளம்பி வந்த. ஸ்ருதி ஏதாவது சொன்னாலாம்? சேச்சா, நீ எல்லாத்துக்கும் ஸ்ருதியை முடிச்சு போடாத அன்பு. உனக்கு என்ன, 5 o'clock நான் ரெடி ஆகி இருக்கணும் தானே? போலாம், நான் ரெடியா இருக்கேன். இதுதான் எங்க இனியா. சரிம்மா, வரோம். ம்